காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவின் அவசர மனுவை நிராகரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. தேவைக்கு அதிகமான நீரை வைத்துக் கொண்டு போலி காரணங்களை கூறி வருவதாக குற்றச்சாட்டு. அணைகளில் தண்ணீர் இருந்தும் கர்நாடகம் தண்ணீர் தர மறுப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. தரவேண்டிய 35 TMCயில் 15% கூட இதுவரை திறக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. காவிரியில் கர்நாடகம் நீரை திறக்க உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை விசாரணை. திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அவசர மனுவையும் சேர்த்து விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு முடிவு. தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள் மட்டுமன்றி கல்வி நிலையங்கள் உட்பட பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தையே முதலில் பாட வேண்டும். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அரசாணையையும் வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை கிண்டியில் இன்று காலை தொடங்குகிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுவரையறையால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 543ஆகவே தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. இரண்டாயிரத்து 29 பொதுத் தேர்தலிலேயே மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாது என தீர்மானத்தை முன்மொழிந்து பேச்சு. உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி பெண்களோட வெற்றியை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை முதலில் எடுத்து கூறியது தாங்கள்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலாக சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான்.
தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்று அமித்ஷா உறுதியளித்துள்ளதாக இபிஎஸ் தகவல். நாட்டின் உள்துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை அனைவரும் நம்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பேச்சு. இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்போ கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசே கொண்டு வராத நிலையில் தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வந்தது எப்படி சரியாகும்? தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்ற நிலை உருவாகும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி விகிதமாக அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்து. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கும் சூழலே தற்போது உள்ளதாக சட்டப்பேரவையில் பேச்சு. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் தான் முதலில் குரல் கொடுத்தவர் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா வரவேற்பு. மாநிலங்களுக்கான விகிதாச்சாரம் உயர்த்தப்பட்டால் மறுசீரமைப்பை ஆதரிப்பீர்களா என்று கேட்கப்பட்ட போதும் எதிர்த்தவர் என்றும் விளக்கம். விகிதாச்சாரம் உயர்ந்தால் வரவேற்கலாமா அப்படிங்கின்ற ஒரு குரல் வந்தது. அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதான் சொல்றேன், எல்லா முதலமைச்சரும் ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். திமுக எதிர்த்தது. எங்களுடைய தலைவரும் 2025 ஆண்டிலிருந்து இதுவரை 3 அறிக்கை கொடுத்திருக்கிறார். நாங்களும் எதிர்க்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவன் படுகொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கவன ஈர்ப்பு தீர்மானம். திங்கட்கிழமை விவாதம் நடக்கும் என சபாநாயகர் கூறிய நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து பதிலளிக்க முயன்றதால் திமுகவினர் அமளி. மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அவை முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க. நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கடந்த 3 மாதங்களில் தமிழக அரசின் கஜானாவுக்கு கூடுதலாக 15,000 கோடி ரூபாய் வரத் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தகவல். ஜிஎஸ்டி மற்றும் பதிவுத்துறையில் தலா 5,000 கோடியும், ஆயத்தீர்வை மூலம் 1,500 கோடியும் கிடைப்பதாக விளக்கம். வல்லுநர்கள் குழுவின் பரிந்துரைப்படி தமிழக அரசின் வருவாய் அதிகரிக்கப்படும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தகவல். செலவினங்களை குறைத்து வருவாயை திரட்டி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றும் விளக்கம். வருவாய் திரட்டல் மற்றும் செலவின மேலாண்மை
தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். தமிழில் பேசுவதில் தனக்கு சில சிரமங்கள் உள்ள நிலையில் அன்று பேரவையில் தான் ஆவேசப்பட்டு விட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் வருத்தம். முதல் முறை என்பதால் சிறு தடுமாற்றம் அடைந்ததாகவும் எதிர்க்கட்சிகளிடமிருந்து கற்றுக்கொள்வதாகவும் பேச்சு. லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்றைக்கி கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டேருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். சட்டப்பேரவையில் எம்ஜிஆரின் பாடலை பாடி முதலமைச்சர் விஜயை புகழ்ந்த நிதியமைச்சர் மரிய வில்சன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். அமைச்சர் பாட பாட ரசித்து கேட்ட முதலமைச்சர். தமிழக விவசாயிகளின் பிரச்சினைகளை ஓரிரு நாளில் தீர்த்துவிட முடியாது என வேளாண் துறை அமைச்சர் வினோத் கருத்து. அவ்வாறு தீர்க்க முடியும் என்றால் கடந்த ஆட்சிக் காலங்களில் ஏன் அதனை செய்யவில்லை என்றும் கேள்வி. கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில்தான் தமிழக அரசு 6000 கோடி ரூபாய் அளவில் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ததாக அமைச்சர் வினோத் விளக்கம். வாக்குறுதிகளை முழுவதும் நிறைவேற்ற அவகாசம் தேவை என்றும் வலியுறுத்தல். சென்னையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோருடன் CV சண்முகம் நேற்றிரவு திடீர் ஆலோசனை. அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து 2 மணி நேரம் கலந்துரையாடியதாக தகவல். வீட்டு வசதி வாரியத்திடம் உள்ள 7659 வீடு மற்றும் மனைகளை விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு. வரும் 21ஆம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முதல் சுற்று பகல் 12 மணிக்கு ஆன்லைனில் தொடங்கும் என்று மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. சென்னையில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்களுடன் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் ஆலோசனை. இரவு 10 மணிக்கு பிறகு சட்டவிரோதமாக மது விற்பனை நடக்கக்கூடாது என்று கண்டிப்பு. பழனி நில மோசடி வழக்கில் கைதான ஜஸ்டின் மணிகண்டன் மீது மேலும் ஒரு முறைகேடு வழக்கு. பழனி ஆயக்குடியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக போலீஸ் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு மாநகராட்சி ஆணையர் சமீரன் மறுப்பு. குறைவாக வரி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே திருத்திய மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் நேரில் ஆய்வு. மெயின் அணை, பேபி அணை, கேலரி, ஷெட்டர் பகுதி அணையின் நீர்க்கசிவு உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு. முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கான பராமரிப்பு பணிக்கு கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பில் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரத்தில் அரசு பேருந்துகளில் படிக்கட்டுகள் மட்டுமன்றி ஜன்னல் கம்பிகளை பிடித்து தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள். காலை மாலை நேரங்களில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு. நடுக்கடலில் வைத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை படகுடன் சிறைப்பிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை. எல்லையை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக நடவடிக்கை. மதுரை விரகனூர் அரசு பள்ளியில் ஆசிரியர்களை ஆபாசமாக பேசி அட்ராசிட்டி செய்த 10ஆம் வகுப்பு மாணவன். மாணவர்களை எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரி விசாரணை.